அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புதல்வன் புதுமை பெண் ஸ்கூல் அண்ட் மீடியா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கூல் லாகின்ல போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். மறக்காமல் இந்த சேனலை வந்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன்எம்இ ஸ்கூலில் போய்க்கோங்க. எம்இசிங்கிற டச் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க டீச்சர்ஸ். போட்டுட்டு தேவையில்லாத எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே அப்ரூவல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 4th இருக்கும் அப்ரூவல்ஸ்னு, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 7.5% அகடாமிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை போய் டச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், இப்படி ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் கொடுத்து ஸ்கூல் அண்ட் மீடியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், கரண்ட் ஸ்டூடெண்ட், தமிழ் புதல்வன், பாஸ்ட் ஸ்டூடெண்ட், புதுமை பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து டிக் மார்க்கில் ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. டீச்சர்ஸ் 4 பாக்ஸில் வந்து ப்ளூ கலரில் டிக் வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ அதை மட்டும் இப்போ நீங்கள் கொடுத்து மற்றதில் அன்டிக் பண்ணி விட்டுருங்க, எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் தமிழ் புதல்வன் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தா இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் யாருமே அதுக்கு வந்து அப்ளை பண்ணலை. சரி, அடுத்து வந்து புதுமை பெண்ணுக்கு நான் போட்டு காட்டுறேன். புதுமை பெண்ணுக்குமே யாருமே கிடையாது. இப்போ பாருங்கள், பாஸ்ட் ஸ்டூடெண்ட் போட்ட உடனே இப்போ வந்து வரிசையாக நேம் வருதான் டீச்சர்ஸ், இந்த மாதிரி வந்து பேர் வரிசையாக வந்திருக்கும். இப்போ இவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும் டீச்சர்ஸ். இவங்களை வந்து இங்கே பாருங்கள் பெண்டிங் காட்டுதா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும்ல, அதை போய் டச் பண்ணுங்கள். அந்த பாக்ஸை டச் பண்ணோடனே இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் அப்டேட் த கரெக்ட் அகடாமிக் இயர் அண்ட் மீடியம் இன் த டேட்டா அப்டேஷன் டேப் இஃப் த டேட்டா இஸ் எம்டி ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பையன் இங்கே படித்தானான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு இப்போ படிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை எடுத்துகிட்டு இந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்துருங்க. அதுக்கு வந்து ரீசன் கேட்கும், செலக்ட் ரீசன். எதுக்கு வந்து ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளாஸ் 8ன்னு கேட்டிருக்கு. இப்போ இதில் போயிட்டு நான் ஸ்டடீட் இன் தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்டர் யூடைஸு ப்ரொசீட் டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, சப்மிட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ இதை டிக் கொடுத்துட்டு இங்கே அந்த பையன் படித்ததுனால டிக் கொடுத்தேன். கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் அப்ரூவ்னு கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டுன்னு வந்திருக்கா, அது கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த பையனை பற்றின ஸ்டாண்டர்டு, அந்த எந்த இயரில் படிச்சிருக்கான், அந்த ஸ்கூல் நேமு, யூடைஸ் நம்ம ஸ்கூலோட யூடைஸ் கோடு, டைப் ஆஃப் த ஸ்கூலு, மீடியம் ஆஃப் ஸ்டடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் நேமு, அவங்க அப்பா பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ வெரிஃபை த அபோவ் இன்ஃபர்மேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடி, இயர் ஆஃப் ஸ்டடி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செக்ஷன் டைப் வித் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ரெக்கார்ட்ஸ் வச்சுப்போம்ல டீச்சர்ஸ், அதை எடுத்து நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து டிக் கொடுத்துக்குங்க. கொடுத்தனே இப்போ வந்து கன்ஃபார்ம் கேட்குது, கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துருங்க. ஆர் யூ ஷியோர் தட் த கிவன் டீட்டெயில்ஸாக கரெக்ட் வேலின்னு கேட்டுக்கு எஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துனீங்க பாருங்கள் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்துருச்சா. இப்போ இது வந்து நம்ம வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்து வெரிஃபிகேஷனாக மீடியம் எந்த மீடியத்தில் படித்தாங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்தாங்க, அதை அப்ரூவ்னு கொடுத்துக்கோங்க. அதே கொஸ்டின் தான், ஆர் யூ ஷியோர் தட் த கிவன் டீட்டெயில்ஸ் இஸ் கரெக்ட் வேலின்னு கேட்டுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க.
இங்கே பாருங்கள் சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சா. அடுத்ததும் பாருங்கள், இவங்க வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டடி ஸ்கூல் டைப்புங்க இருக்காங்க, கவர்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எஸ்ஸும் கொடுத்துருங்க. இது நோன்னா நீங்கள் வந்து இந்த இன்ட்டு மார்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணணும் டீச்சர்ஸ். இப்போ அப்புறம் கொடுத்துருங்க, எஸ்ஸும் கொடுத்துருங்க. சரிங்களா, அவ்வளோதான் டீச்சர்ஸ், முடிஞ்சிருச்சு. கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் பேக் வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் திரும்ப அதே மாதிரியேவும் அப்ரூவல்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா அதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் நேமே இருக்காது. அந்த நவீன்குமார் அப்படிங்கிற அந்த பையன் பேர் வந்து இதில் வந்து இருக்காது. நம்ம வந்து கரெக்டாக அது பண்ணிவிட்டு பெண்டிங் இருக்கிற இப்போ சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எத்தனை பசங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அந்த பசங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்கணும் டீச்சர்ஸ். இது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். கரெக்டாக இவங்க இந்த வருஷம் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும் டீச்சர்ஸ். அவ்வளோதான் டீச்சர்ஸ். இதே இது வந்து தமிழ் புதல்வன் வந்திருக்கு அப்படின்னா தமிழ் புதல்வனுக்கும் இதே மெத்தடு தான். இதே மாதிரி தான் எல்லா நேமும் கரெக்டாக வந்திருக்கும். அந்த நேம் வந்து நீங்கள் செக் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இதே இது வந்து கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா புதுமை பெண், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்டு இப்போ டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எதுவுமே வராது உங்களுக்கு. பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். இந்த வந்து பார்த்திங்களா, இவங்களைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபை பண்ணி போட போகிறோம் டீச்சர்ஸ். இன்னொன்று கூட நான் கூட போட்டு காட்டுறேன். இப்போ மேலே வந்து இப்போ அஜய்ன்னு வந்து காட்டுது. சரிங்களா, இப்போ நான் உங்களுக்கு வேணுமா இன்னொன்று போட்டு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், அஜய் படிச்சுக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அப்ரூவ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்தா தான் டீச்சர்ஸ் அடுத்து கன்ஃபார்ம் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. மறந்துடாமல் இந்த செக் பாக்ஸில் போய் டிக் பண்ணிடுங்க. இல்லைன்னா இன்ட்டு கொடுத்துக்கோங்க. அது சரியாக என்னங்கிற செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா அப்ரூவ்னு வந்துருச்சா, சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ அடுத்து தமிழ் மீடியம்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ரூவ் கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க. அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்கு, அப்ரூவ் கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க. அப்ரூவ்னு வந்துருச்சு. சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதான் டீச்சர்ஸ். ரொம்ப ஈஸி தான் இந்த ஒர்க் வந்து. இதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நோட்டை வச்சு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கணும் டீச்சர்ஸ். நம்ம டிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டில் வந்து நம்ம வந்து எழுதி வச்சுருப்போம். அதை வச்சு வந்து நம்ம வந்து செயற்கை நீக்கல் நோட்டு வச்சுப்போம்ல டீச்சர்ஸ், அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்து இந்த இன்ட்டை எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்களேன், அந்த பையன் நேம் வந்து இருக்காது. நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு அது வந்து போயிடும் டீச்சர்ஸ். அவ்வளோதான். இவ்வளோ தான் அந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். தமிழ் புதல்வனுக்கும் இதே சேம் மெத்தட் தான், இதே கொஷின்ஸ் இதே தான் கேட்டிருப்பாங்க. இதை அப்படியே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பண்ணணும் டீச்சர்ஸ். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் இந்த இதை கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ரொம்ப சிம்பிள் டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணோன்னே வெளியே வந்துடுச்சு, அவ்வளோதான். அதாவது ஸ்கூல் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம உள்ளே போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நம்ம வித்தின் 5 மினிட்ஸில் எல்லாருக்குமே பண்ணி முடிச்சிடலாம். செயற்கை நீக்கல் நோட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா. டீச்சர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.